இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோனா 1:11. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். யோனாவோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நினிவே நாட்டுக்கு தேவன் யோனாவை போக சொல்கிறார். அந்த நாட்டுக்கு போய் விரோதமாக பேச சொல்கிறார். அந்த நாட்டில் உள்ள மக்கள் கொலை கொள்ளையில் பேர் போனவங்க. அதனால் யோனா பயந்துக்கிட்டு நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷ்க்கு போகிறான். அப்போ கடல் கொந்தளிக்குது. அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் யோனாவை விசாரிக்கும் போது, என்னால் தான் இந்த கடல் இப்படி கொந்தளிக்குது, தேவன் தான் இதை செய்கிறாருன்னு சொன்னபோது, அந்த கப்பலில் இருந்த மனுஷர்கள் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டபோது, யோனா நினிவேல என்னை கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லாமல் கடலில் என்னை தூக்கி போடுங்கன்னு சொல்கிறான். யோனாவுக்கு இப்போ 2 பாதி இருக்குது. ஒன்று கர்த்தர் சொன்னது போல் நினிவேக்கு போகிறது, இன்னொன்று கடலில் குதிக்கிறது. அவன் தேவனோட பாதையை தேர்ந்தெடுக்கலை. அவனாக யோசித்து தப்பான வழியை தேர்ந்தெடுக்கிறான். நாமளும் இந்த மாதிரி நிறைய தடவை செயல்படுறோம். நமக்கு தேவன் காமிக்கிற வழி எதுன்னு அறிஞ்சிருந்தோம், நம்மளுடைய பயத்தினாலேயோ இல்லை பேராசைனாலேயோ நம்மளுடைய யோசனையின்படி பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போகாமல், ஆசீர்வாதமான பாதையும் போய் அடைய முடியாமல் நடுக்கடலை மாட்டிக்கிறோம். தேவன் சொல்கிற பாதையில் கல்லும் முள்ளும் இருக்கலாம், ஆனால் நம்மளை அது சேதப்படுத்தாது. அதுவே நம்மளுடைய சிந்தனையின்படி நடக்கும்போது கல்லும் முள்ளும் நம்மளை சேதப்படுத்தும். அதனால் தேவன் காமிக்கிற வழி எதுவோ அதில் பயம் இல்லாமல் நடக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆமேன்.